குறிப்பாக பாலஸ்தீன மருத்துவ சங்கத்தினுடைய இயக்குனர் இன்றைக்கு வெளியிட்டிருக்கக்கூடிய செய்திகள்ல காசாவுக்குள்ள அவசரமாக 3.5 லட்சம் மக்களுக்கு உடனடி மருத்துவ உதவிகள் தேவைப்படுகிறது என்ற செய்திகளை சொல்லியிருக்கிறார். தாக்குதல்களை நடத்தியிருந்தது இஸ்ரேலுடைய ஆக்கிரமிப்பு படைகள். திடீரென சிரியாவுக்குள்ள புகுந்து அவர்களுடைய விமான நிலையத்தை தாக்கினது மட்டுமல்லாம அங்கு இருந்த 7 விமானங்கள் பாரிய அழிவுகளுக்கு உள்ளாக்கப்பட்டிருக்கிறது. பேச்சுவார்த்தைக்கு வர்ற மாதிரி ஈரானோட அமெரிக்காக்காரங்க வர்றதுனால நாங்க ஏமாந்துட மாட்டோம், எந்த நேரத்திலும் அமெரிக்காவை எதிர்கொள்வதற்கு நாங்கள் தயாராக இருக்கிறோம் என்கிற செய்திகளை இன்றைய நாள் ஈரானுடைய ராணுவத்தின் துணை ராணுவ பிரிவாக செயல்படக்கூடிய பசீஜ் அமைப்பினுடைய தலைவர் ஹுசைன் தையீப் வெளியிட்டிருக்கக்கூடிய செய்திகள் இதை சொல்லியிருக்கிறார். புதிய வியாபார திட்டங்களை ஈரானோடு வர்த்தக திட்டங்களை பகிர்ந்து கொள்வதற்கும் பிராந்திய நாடுகள் பல பேச்சுவார்த்தைகளை நடத்தி கொண்டிருக்கிறார்கள். அண்டை நாடுகள் எங்களோட நிறைய கோரிக்கைகளை முன் வச்சுக்கிட்டு இருக்கிறாங்க, எனவே அதற்கும் நாம் தயாராகி கொண்டிருக்கிறோம் அப்படிங்கிறாரு. அதாவது அரபு நாடுகள் இப்பதான் கரெக்டா புரிஞ்சிருக்கிறாங்க போல. அன்புக்கினிய சகோதர சகோதரிகளை நம் அனைவர் மீதும் ஏக இறைவனுடைய அமைதியும் கருணையும் உண்டாகட்டுமாக என்கிற உயரிய பிரார்த்தனைகளோடு பாலஸ்தீனத்துல 2 ஆண்டுகளுக்கு மேலாக ஒரு பாரிய யுத்தம் நடைபெற்று அது ஒரு யுத்த நிறுத்தமாக கொண்டு வரப்பட்டதற்கு பிறகு மீண்டும் லெபனானில் இருக்கக்கூடிய ஹெஸ்புல்லாக்களை இலக்கு வைத்து தாக்குதல் நடத்துவதாக கூறி லெபனானுடைய பொதுமக்கள் மீது இஸ்ரேல் ஒரு பாரிய தாக்குதல்களை நடத்தி வந்தது. அதனைத் தொடர்ந்து ஈரான் மீதான அமெரிக்க இஸ்ரேலிய தாக்குதல்கள் ஆரம்பித்தது. இந்த தாக்குதல்களுக்கு பிறகுதான் உண்மையிலேயே இஸ்ரேல் அமெரிக்காவினுடைய பலம் என்ன பலவீனம் என்ன என்பதெல்லாம் முழு உலகத்திற்கும் தெரிந்ததை நம்ம பார்த்துக்கிட்டே இருக்கோம். காரணம் என்னன்னு கேட்டா ஈரானுக்குள்ள என்ன நிலை இருக்கிறது என்பதை இவர்களுடைய உளவுத்துறைகளால் கண்டறிய முடியாமல் இருந்திருக்கிறது. ஈரானுடைய ஆயுத பலம் என்ன, ஈரான் எவ்வளவு நாட்களுக்கு தாக்கு பிடிக்கும், ஈரானுடைய பதிலடி தாக்குதல் எப்படியெல்லாம் இருக்கும் என்பதையெல்லாம் இவர்கள் ஊகிக்காமலேயே அல்லது சரியாக கண்டறியாமலேயே ஈரானோடு ஒரு யுத்தத்திற்கு போனாங்க. போனதனுடைய விளைவு அதற்குரிய பதிலடியை ஈரான் உச்சமாகவே கொடுத்து விட்டது. இன்றைக்கும் அதற்கு தயாராகவே இருக்கிறது. இந்த சூழல்ல தான் தற்போது ஈரானும் அமெரிக்காவும் ஒரு யுத்தம் இல்லை என்கிற நிலையில் இருப்பதை நம்ம பார்க்க முடியும். இப்ப யுத்தம் ஆனா யுத்தம் இல்லை இப்படி புரிகிற விதமாகத்தான் இவர்களுடைய நிலை இருதரப்பிடம் இருக்கக்கூடிய சூழல்ல தான் மீண்டும் பல விவகாரங்கள் இன்றைக்கும் காசாவில இருந்து ஈரான் வரைக்கும் நடைபெற்றக்கூடிய செய்திகள் வெளியாக இருக்கிறது. குறிப்பாக பாலஸ்தீன மருத்துவ சங்கத்தினுடைய இயக்குனர் இன்றைக்கு வெளியிட்டிருக்கக்கூடிய செய்திகள்ல காசாவுக்குள்ள அவசரமாக 3.5 லட்சம் மக்களுக்கு உடனடி மருத்துவ உதவிகள் தேவைப்படுகிறது என்ற செய்திகளை சொல்லியிருக்கிறார். உடனடியாக இந்த 3 லட்சம் பேருக்கு நம்ம மருத்துவ உதவிகளை பண்ணணும், இல்லைன்னு சொன்னா உயிர் ஆபத்துக்கள் ஏற்படும். இதை தாண்டி லட்சக்கணக்கான மக்களுக்கு மருத்துவ உதவிகள் தேவைப்படுகிறது. சீரியஸ் கண்டிஷன்ல இருக்கக்கூடிய மக்கள் இருக்கிறாங்களா இல்லையா, இன்சுலின் தேவைப்படுகிற மக்கள், அதே போன்ற புற்றுநோயால் பாதிக்கப்பட்டிருக்கக்கூடிய மக்கள், அதுவல்லாமல் யுத்தத்தினால் பாதிக்கப்பட்டு பாரிய இழப்புகளை சந்தித்திருக்கக்கூடிய மக்கள் என்று அந்த மக்களுக்கு தேவையான பல மருத்துவ தேவைகள் இருக்கிறது. எனவே இதனை அவசரமாக நிவர்த்தி செய்யாத பட்சத்துல காசாவுக்குள் சுகாதாரத்துறையில ஒரு பாரிய அழிவு ஏற்படும் என்கிற எச்சரிக்கைகள் இன்றைக்கு விடுக்கப்பட்டிருக்கு. இப்படியான நேரத்துலதான் நமக்கெல்லாம் தெரியும் சிரியாவுக்குள்ள இருக்கக்கூடிய அபு அத்துஹூர் என்கிற விமான நிலையம், இந்த விமான நிலையத்தின் மீது கடந்த 18ஆம் தேதி தாக்குதல்களை நடத்தியிருந்தது இஸ்ரேலுடைய ஆக்கிரமிப்பு படைகள். திடீரென சிரியாவுக்குள்ள புகுந்து அவர்களுடைய விமான நிலையத்தை தாக்கினது மட்டுமல்லாம அங்கு இருந்த 7 விமானங்கள் பாரிய அழிவுகளுக்கு உள்ளாக்கப்பட்டிருக்கிறது. இந்த தாக்குதலுக்கு இஸ்ரேல் சொன்ன காரணம் என்னன்னு கேட்டா சிரியாவுக்குள்ள இருக்கக்கூடிய இந்த அபு அத்துஹூர் என்கிற விமான நிலையத்தை டர்க்கி பயன்படுத்துது, துருக்கி பயன்படுத்துறது எங்களுக்கு பாதுகாப்பு அச்சுறுத்தலாக இருக்கிறது, எங்க நாட்டுக்கு சேஃப்டி இல்லை அப்படின்னு சொல்லித்தான் இந்த தாக்குதல் நடத்தினாங்க. முதல்ல மத்திய கிழக்குல என்னைக்கு இஸ்ரேல் உருவாக்கப்பட்டுச்சோ, பாலஸ்தீனத்தை ஆக்கிரமிச்சு என்னைக்கு இஸ்ரேல் ஒரு நாட்டை உருவாக்கினாங்களோ அன்றிலிருந்து மத்திய கிழக்கையும் தாண்டி முழு உலகுக்குமே யூதர்கள் அச்சுறுத்தலாக மாறி இருக்கிறார், இந்த இஸ்ரேலியர்கள் அச்சுறுத்தலாக மாறி இருக்கிறார். இவங்க என்ன சொல்றாங்க கேட்டா தங்களுடைய இஸ்ரேலுக்கு இந்த அபு அத்துஹூர் என்கிற விமான நிலையம் அச்சுறுத்தலாக இருக்குது, ஏன்னா அங்க டர்க்கி ராணுவம் இருக்குதுன்னு சொல்லித்தான் இந்த தாக்குதல்களை நடத்தி இருந்தார்கள். ஆனா உண்மையிலேயே இந்த தாக்குதல் நடத்தப்படுகிற போது அங்கு எந்த ஒரு டர்க்கி ராணுவத்தினரும் இருக்கவில்லை. மாறாக சிரியாவுக்கும் துருக்கிக்கும் இடையில ஒரு பெரிய
பிணைப்பு இருக்கிறது. சிரியாவுடைய புதிய ஆட்சியாளராக இருக்கக்கூடிய அகமது அல் ஷாராவை ஆட்சிக்கு கொண்டு வருவதற்கு துருக்கி தான் பின்னணியாக இருந்து செயல்பட்டாங்க. அந்த அடிப்படையில் அவருடைய அந்த போராட்டம் வெற்றியை நோக்கி நகர்ந்தது. அவங்க ஆயுதம் கொடுத்தாங்க. அங்க இருக்கக்கூடிய குருதுகளை முழுவதுமாக பேக்கப் பண்ணி அகமது அல் ஷாராவுக்கு ஆதரவாக மாற்றியதே துருக்கி தான். அது மட்டுமல்லாம ஈரானுடனான அமெரிக்கா போர்ல ஈரானுக்கு எதிராக ஈராக்கில் இருக்கக்கூடிய குருதுகள் அல்லது சிரியாவில் இருக்கக்கூடிய குருதுகள் எல்லாம் தாக்குதல் நடத்தாமல் தடுத்ததும் துருக்கியினுடைய ஒரு காரியம்தான். எனவே துருக்கிங்கிறது தற்போது மத்திய கிழக்குக்குள்ள பெரிய அளவுல தலையிட்டுக் கொண்டிருக்கிறது. மத்திய கிழக்குக்குள்ள பெரிய சப்போர்ட்டை கொடுக்கறாங்க. அவங்க யூரோப்புக்கு பக்கத்துல இருந்தாலும் இந்த சப்போர்ட் எல்லாம் அவங்க கொடுக்கிறது இஸ்ரேலுக்கு பெரிய த்ரெட்டனாக இருக்கிறது என்று இஸ்ரேல் மீண்டும் மீண்டும் சொல்லி வரக்கூடிய சூழல்ல தான் இந்த தாக்குதலை அவர்கள் நடத்தினார்கள். ஆனா உண்மையிலே தாக்குதல் நடத்தப்படுகிற போது அங்கு எந்த ஒரு துருக்கி ராணுவத்தினரும் இருக்கவில்லை என்பதுதான் யதார்த்தமான களநிலை. அதை மீறி இந்த தாக்குதல் நடத்தப்பட்டிருக்கு. இந்த தாக்குதல் நடத்தப்பட்டதற்கு பிறகு இஸ்ரேலுடைய பாதுகாப்பு அமைச்சர் இஸ்ரேலி கார்ட் சொல்லிட்டு இருக்கக்கூடிய செய்திகள் என்ன சொல்றாருன்னு கேட்டா, இந்த தாக்குதலை நாங்க நடத்துறதுக்கு முன்பதாகவே சிரியாவுக்கு அறிவிச்சோம், சிரியா எந்த ரிப்ளையும் எங்களுக்கு பண்ணல, அதுக்கு பிறகுதான் அட்டாக் பண்ணினோம் அப்படிங்கிறாங்க. சிரியாவுக்கு அறிவிச்சது என்று சொன்னது முதல் போய், அதே நேரத்தில் சிரியா ரிப்ளை பண்ணலன்னாலும் நீங்க எப்படி அட்டாக் பண்ணலாம் என்கிற கேள்விகளை துருக்கி கேட்டிருப்பது மட்டுமல்லாம துருக்கி மேலதிகமாக என்ன சொல்றாங்கன்னா, சிரியாவுடன் ராணுவ ரீதியாக ஆலோசனை வழங்குவது, பங்களிப்பு வழங்குவது உள்ளிட்ட எல்லா தொடர்புகளையும் தொடர்ந்து நாங்கள் பேணி வருவோம். அதாவது நாங்க சிரியாவுக்கு சப்போர்ட் பண்ணதான் செய்வோம், நீ வேண்டியதை பண்ணிக்கிற விதமாக அவர்கள் இன்றைக்கு அறிவித்திருக்கக்கூடிய செய்திகளை நம்ம பார்க்க முடிகிற அதே நேரத்தில் ஈரான் தொடர்பாக இன்றைக்கு பல முக்கியமான செய்திகள் வெளியாகி இருக்கிறது. ஈரானுடைய உள்நாட்டு ராணுவத்தினுடைய துணை ராணுவ படையாக செயல்படக்கூடிய பசீஜ் என்கிற படைப்பிரிவின் ராணுவ தளபதியாக செயல்படக்கூடிய ஹுசைன் தையிப் என்கிறவர் இன்றைக்கு ஒரு முக்கியமான அறிவிப்பை விடுத்திருக்கிறார். அவர் விடுத்திருக்கக்கூடிய அறிவிப்புகள்ல மத்திய கிழக்கினுடைய சமநிலை மாறி வருகிறது, மத்திய கிழக்கில் அமெரிக்காவும் இஸ்ரேலும் தான் ஆதிக்கம் செலுத்தியது என்கிற நிலை மாறி தற்போது அமெரிக்காவும் இஸ்ரேலும் டம்மிகளாக மாற்றப்பட்டிருக்கிறார்கள் என்கிற ஒரு முக்கியமான செய்தியை சொல்லியிருப்பது மட்டுமல்லாம உலகளாவிய வரைபடமே இன்றைக்கு மாறி வருகிறது. உலகத்தினுடைய மையப்புள்ளியாக அமெரிக்கா இருந்தது, இந்த பிராந்தியத்தினுடைய மையப்புள்ளியாக, அதாவது மத்திய கிழக்கினுடைய மையப்புள்ளியாக ஜியோனிஸ்டுகள் இஸ்ரேலியர்கள் இருந்தார்கள். இந்த இரண்டுமே தற்போது மாற்றமடைந்து வருகிறது. இவர்களுடைய பலம் பலவீனமாக மாற்றப்பட்டிருக்கிறது. வாஷிங்டனால் தான் தாங்கள் அவமானப்படுத்தப்பட்டோம் என்று பிராந்தியத்தில் இருக்கக்கூடிய அரபு நாடுகள் எல்லாம் இன்றைக்கு யோசிக்கிற அளவுக்கு நிலைமை மாறி போய் இருக்கிறது. எனவே பேச்சுவார்த்தைக்கு வர்ற மாதிரி ஈரானோட அமெரிக்காக்காரங்க வர்றதுனால நாங்க ஏமாந்துட மாட்டோம், எந்த நேரத்திலும் அமெரிக்காவை எதிர்கொள்வதற்கு நாங்கள் தயாராக இருக்கிறோம் என்கிற செய்திகளை இன்றைய நாள் ஈரானுடைய ராணுவத்தின் துணை ராணுவ பிரிவாக செயல்படக்கூடிய பசீஜ் அமைப்பினுடைய தலைவர் ஹுசைன் தையிப் வெளியிட்டிருக்கக்கூடிய செய்திகள் இதை சொல்லியிருக்கிறார். புதிய வியாபார திட்டங்களை ஈரானோடு வர்த்தக திட்டங்களை பகிர்ந்து கொள்வதற்கும் பிராந்திய நாடுகள் பல பேச்சுவார்த்தைகளை நடத்தி கொண்டிருக்கிறார்கள். அண்டை நாடுகள் எங்களோட நிறைய கோரிக்கைகளை முன் வச்சுக்கிட்டு இருக்கிறாங்க, எனவே அதற்கும் நாம் தயாராகி கொண்டிருக்கிறோம் அப்படிங்கிறாரு. அதாவது அரபு நாடுகள் இப்பதான் கரெக்டா புரிஞ்சிருக்கிறாங்க போல. ஏன்னா அமெரிக்காவை நம்பி இருக்கிறத ஈரான்காரனை நம்பி எல்லாம் செஞ்சிடலாமா இல்லையா? பாதுகாப்புக்கு அமெரிக்காவை நம்பி இருந்தோம், அதை விட உண்மையிலே பாதுகாப்பு கொடுக்கக்கூடியவங்களாக ஈரான்காரங்க இருப்பாங்களா இல்லையா? அவங்களோட ஆயுத பலம் கரெக்டா இருக்குதா இல்லையா? அமெரிக்காவே அடிச்சு வர அளவுக்கு ஆயுத பலத்தோட இருக்கிறாங்களா இல்லையா? எனவேதான் தற்போது பல நாடுகள் அமெரிக்காவோடு இந்த பாதுகாப்பு நம்பிக்கையை தவிர்த்துவிட்டு ஈரானோடு போய்விடலாம் என்கிற இடத்திற்கு வந்திருக்கிறார்கள் என்கிற செய்திகள் இன்றைக்கு வெளியாகி இருக்கிற அதே நேரத்தில் மேலதிகமாக இன்றைக்கு வெளியாகி இருக்கக்கூடிய இன்னும் ஒரு முக்கியமான செய்தி என்னன்னு கேட்டா, ஹொர்முஸ் நீர்வழிப்பாதையாக ஈராக்கினுடைய கப்பல்கள் பயணிப்பதற்கு ஈரான் சிறப்பு அனுமதி கொடுத்திருக்கிறது. நமக்கெல்லாம் தெரியும், இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட சகோதர சகோதரிகளுக்கான ஒரு வீடமைப்பு திட்டத்தை இலங்கையினுடைய கிழக்கு மாகாணம் பொத்துவில்ல நம்ம செஞ்சு வர்றோம். ஆல்ரெடி 5 வீடுகள் கட்டி கொடுக்கப்பட்டு விட்டது உரிய சகோதரர்களிடத்தில். அல்ஹம்துலில்லாஹ், அதற்காக உதவி செய்த அத்தனை பேருக்கும் அல்லாஹு தாலா அருள் புரிய போதுமானவன். உங்களுடைய பொருளாதார உதவிகள், ஜக்காத்து, தான தர்மங்களை கொண்டுதான் இந்த பணிகளை நம்ம செஞ்சு வர்றோம்ங்கிறது உங்களுக்கு தெரியும். எந்த ஒரு நிதி நிறுவனத்திடமிருந்தும் பணத்தை கொண்டு வந்து இந்த பணிகளை நம்ம பண்ணலை. யூடியூப் சேனலில் நம்ம அறிவிச்சுக்கிட்டே இருக்கிறோம். அதை பார்க்கிற சகோதரர்கள் செய்யக்கூடிய உதவிகள் மூலமாகத்தான் இதுவெல்லாம் நடைபெற்று வருகிறது. அந்த அடிப்படையில் தற்போது நம்ம 6
7 ஆகிய 2 வீடுகளை கட்டிக்கிட்டு இருக்கிறோம். 8வது வீடு கட்டுவதற்குரிய அடித்தளமும் போடப்பட்டிருக்கிறது. இந்த வேலைகள் முடிஞ்சதோட அந்த வேலையை நம்ம ஆரம்பிச்சிருவோம். அதை இப்போ என்ன நிலைமையில் இருக்குதுங்கிறத பார்க்குறதுக்காகத்தான் வந்திருக்கிறோம். பண உதவி செய்யக்கூடிய சகோதரர்கள் அவர்கள் தரக்கூடிய பணத்திற்கான வேலை நடைபெறுகிறதா என்பதை தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த வீடியோக்களை நம்ம போட்டுக்கிட்டு இருக்கிறோம். எனவே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த நட்பணிக்காக உதவி செய்வதற்கு நிறைய வலியுறுத்தல்களை சொல்லி இருக்கிறார்கள். குறிப்பாக தான தர்மங்கள் தொடர்பான நிறைய நபிகள் நாயகத்துடைய வழிகாட்டுதலையும் திருமறை குர்ஆனுடைய வழிகாட்டல்களையும் நம்ம பார்க்க முடிகிற அதே நேரம் ஜக்காத்து நிதிகளை பொறுத்தவரையில் ஜக்காத்து 8 கூட்டத்திற்கு நம்ம கொடுக்க முடியும். அதில் ஒரு கூட்டத்தினர் முஅல்லஃபத்துல் குலூப், உள்ளங்கள் ஈர்க்கப்படுகிறவர்கள், இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளுகிறவர்கள், அப்படியானவர்களுக்காகத்தான் இந்த வீடுகளை நம்ம கட்டிக்கிட்டு இருக்கிறோம். இந்த நிதியை பொறுத்தவரையில் நீங்கள் மிஸ்கீன்கள், ஃபக்கீர்கள், அதே போன்று முஅல்லஃபத்துல் குலூப், உள்ளங்கள் ஈர்க்கப்படுகிறவர்கள் என்கிற 3 வட்டத்துக்குள்ளேயும் இந்த மக்கள் வந்துடுவாங்க. உங்கள் ஜக்காத்து பணத்தை நீங்கள் இதுக்காக தருகிற நேரத்தில் 3 சாராருக்கும் ஜக்காத்து கொடுத்த நன்மைகளும் உங்களை வந்து அடைந்து விடும். கடந்த ஒரு நாட்களுக்கு முன்பதாக ஈரானுடைய நாடாளுமன்ற சபாநாயகர் முகமது பாகர் கலீபா ஈராக்குக்கு போயிருந்தாரு. ஈராக்கினுடைய சபாநாயகர் ஹைபத வந்து சந்திச்சு பேசியிருந்தாரு. பேசுற நேரத்தில் ஹைபத் முன் வச்ச ஒரு கோரிக்கை தான், எல்லா நாட்டுக்கும் பல பிரச்சனைகள் இருக்குது, எங்க நாட்டுக்கு எல்லா நாட்டையும் விட பெரிய பிரச்சனை இருக்குது, எங்க நாட்டு பெட்ரோல் கப்பல்கள் ஹொர்முஸ்ல பயணிப்பதற்கு ஒரு சிறப்பு அனுமதி தாங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாரு. ஆல்ரெடி ஈராக் வந்து ஈரானோட ரொம்ப ஒண்டி போகக்கூடிய ஒரு நாடு. ஈராக்குக்குள்ள இருக்கக்கூடிய PMF என்கிற படைப்பிரிவு, ஈராக்கினுடைய துணை ராணுவம். அவங்க ஈராக்குக்கு பிரச்சனை வந்தா துணை ராணுவம், ஈரானுக்கு பிரச்சனை வந்தா ஈரானுடைய பாதுகாப்பு கேடயமாக மாறி ஈரானுக்கு சப்போர்ட்டாக சண்டையிடுறவங்க. இந்த மாதிரி பல கொடுக்கல் வாங்கல்கள், ஒற்றுமைகள் ஈராக்குக்கும் ஈரானுக்கும் இருக்கக்கூடிய நேரத்துல தான் ஈராக் ஒரு பெரிய கோரிக்கையை வச்சிருந்தாங்க. எங்களுடைய எண்ணெய் கப்பல்கள் ஹொர்முஸ்ல போறதுக்கு அனுமதி தாங்க என்று கேட்ட நேரத்தில் அந்த அனுமதியை தற்போது ஈரான் கொடுத்திருக்கிறது. ஈரானுடைய ஃபாரின் மினிஸ்டர் அப்பாஸ் அராக்சி இது தொடர்பாக வெளியிட்டிருக்கக்கூடிய செய்திகள்ல ஈராக்கினுடைய கப்பல்கள் ஹொர்முஸ்ல பயணிப்பதற்கு அனுமதி கொடுக்கப்பட்டிருக்கிறது சொல்லியிருக்கிறாரு. ஆனா எத்தனை கப்பல்கள் பயணிக்கலாம், எந்த நேரத்தில் பயணிக்கலாம், எவ்வளவு காலம் வரைக்கும் பயணிக்கலாம் என்கிற தரவுகள் எதுவும் சொல்லப்படல. ஆனா பயணிக்கலாம் என்கிற செய்திகள் தற்போது சொல்லப்பட்டிருக்கக்கூடியதை, இன்றைக்கு வெளியாக இருக்கக்கூடிய செய்திகளை நம்ம பார்க்கிற அதே நேரத்தில் கடந்த ஆண்டை விட இந்த ஆண்டோடு ஒப்பிடும்போது தற்காப்பு ஆயுதங்களை உற்பத்தி செய்வது 2 மடங்கு அதிகரித்திருக்கிறது என்று ஈரான் விடுத்திருக்கக்கூடிய இன்றைய செய்திகளில் சொல்லியிருப்பது மட்டுமல்லாமல் போர்க்களத்தில் பயன்படுத்தப்படுகிற ஆயுதங்கள், வெடிமருந்துகளுடைய உற்பத்தியை பாரிய அளவு ஈரான் அதிகரித்திருக்கிறது என்று சொல்லியும், உள்நாட்டில் தயாரிக்கப்படுகிற உபகரணங்களை பயன்படுத்துவதோடு மேலதிகமான உற்பத்திகளுக்கும் உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது என்கிற செய்திகளையும் சொல்லியிருக்கிறார்கள். அதோட சேர்த்து அவங்க சொல்லியிருக்கக்கூடிய இன்னும் ஒரு முக்கியமான செய்தி என்னன்னு கேட்டா, தன்னுடைய பலவீனங்களை குறைக்கிறதுக்கும் எதிரிகளை ஆச்சரியப்படுத்துறதுக்காகவும் ஈரான் ராணுவ கண்காட்சிகளை நிறுத்தி இருக்கிறது. பொதுவாக ஆயுதங்களை கொண்டு காட்டுவாங்க, இந்த ஆயுதம் இருக்கு, இந்த ஆயுதம் இருக்குது, இப்படி இருக்குது, அப்படி இருக்குதுன்னு சொல்லி இந்த ஆயுத கண்காட்சிகளையும் ஆயுத அறிமுகங்களையும் மொத்தமாக ஈரான் தற்போதைக்கு நிறுத்தி இருக்கிறது. ஏன்னா நம்மகிட்ட என்ன புதுசா நம்ம கண்டுபிடிச்சிருக்கிறோம், புதுசா என்ன ஆயுதங்களை அறிமுகப்படுத்திருக்கிறோம் எல்லாம் எதிரிகள் கண்டுகொள்ளக்கூடாது, எதிரிகளுக்கு அது தெரிஞ்சிடக்கூடாதுங்கிறதுக்காக அதை எல்லாத்தையுமே நாங்க வந்து மொத்தமாக நிறுத்தி இருக்கிறோம் என்கிற செய்திகளை சொல்லியிருக்கிறோம். அதே நேரம் நிறைய வீடியோ காட்சிகளை வெளியிட்டிருக்கிறாங்க. அவர்களுடைய பங்கர்களுடைய காட்சிகள், அந்த பங்கர்களுக்குள்ளே இருந்தே ஏவுகணைகள் ஏவப்படுகிற காட்சிகள் என்று பல காட்சிகளை வெளியிட்டு எதிரிகளுக்கு ஆச்சரியத்தை கொடுத்துக் கொண்டிருக்கிறது ஈரானுடைய IRGC ராணுவ படைப்பிரிவு என்கிற செய்திகளும் இன்றைக்கு வெளியாக இருக்கிறது. இன்றைக்கு வெளியாக இருக்கக்கூடிய பல முக்கியமான செய்திகளுடைய தொகுப்பை தான் உங்களோடு பகிர்ந்து கொண்டிருக்கிறோம். தொடர்ந்து இணைந்திருங்கள். ரஸ்மின் மைசி நியூஸ் மற்றும் ரஸ்மின் டாக்ஸ் ஆகிய 2 சேனல்களோடு வரக்கூடிய உண்மை செய்திகளை உடனுக்குடன் உங்களோடு பகிர்ந்து கொள்வதற்கு தயாராக இருக்கிறோம். ஆக்கிரமிப்புகள் ஓய வேண்டும், ஆக்கிரமிப்பாளர்களும் ஓய வேண்டும் என்கிற உயரிய பிரார்த்தனைகளோடு ஆக்கிரமிப்பாளர்களுக்கு எதிராக தொடர்ந்தும் ஜனநாயக ரீதியாக குரல் எழுப்புவோமாக வாகிறது. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.